ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன பிரேமன்டே அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் பிரியதர்ஷி, கயல் ஆனந்தி, வெனிலா கிஷோர் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் நவநீத் ஸ்ரீராம். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பிரியதர்ஷி, ஹீரோயின் கயல் ஆனந்தி இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் ஒரு டைம்ல ரெண்டு பேருமே மீட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அங்கேயே அவங்களுக்கு லவ் ஆகி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோட அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன்னால ஹீரோ நிறைய கடன் வாங்கிக்கிறாரு. அது எப்படியாவது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு பல்கான அமௌண்ட் அப்படிங்கறதுனால அவ்வளவு ஈஸியா கட்ட முடியாது. அதுக்காக இவர் ஒரு விஷயத்த பண்றாரு. அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி ரொமான்ஸ் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு இந்த படத்துல முதல் பாசிட்டிவ் தோன்றது பிரியதர்ஷி அண்ட் கயல் ஆனந்தி இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ரொம்ப நேச்சுரலா கேஷுவலா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் படத்துல நிறைய இடத்துல ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் எமோஷனல் சீக்வன்ஸும் நல்லாவே இருந்தது. முக்கியமா இது ஒரு ஃபேமிலி என்டர்டைனிங் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா வர படத்துல எல்லாமே ரொம்ப பிளட் ஷெட், வயலன்ஸ், த்ரில்லர் அப்படிங்கிற ஜானரே பார்த்துட்டு இப்படி ஒரு ராம்காம் மூவியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காவே இருந்தது. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கணும்னா எனக்கு முதல் தோன்றது இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிற விஷயத்த நீங்க மறந்துட்டு தான் இந்த படத்தை பார்க்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமரை டார்கெட் பண்ணதுனால இந்த லாஜிக் அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா போலீஸ் கூட காமெடி தான் பண்றாங்களே தவிர சீரியஸா எந்த விஷயமும் பண்ணல. இது நமக்கு காமெடி மூவி அப்படிங்கிறதுனால நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது. பட் சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அண்ட் போலீஸ் சைட்ல இருக்கிற ஒரு ஹியூமன் ட்ராக் ஓடும், அது பெருசா செட் ஆகல. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் அவரோட முதல் படத்திலேயே காமெடி, ரொமான்ஸ், ஆக்ஷன், த்ரில்லர் இப்படின்னு எல்லா ஜானரும் சேர்த்து ஒரு ஃபீல் குட் மூவியா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. அது சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குது, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான மூவி தான். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.